ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து டியூட்டிக்கு வந்தோமா. டியூட்டிக்கு வந்த இடத்துல ஒரு பேரிச்சந்தோட்டம், அவங்களுக்கு சொந்தமான தோட்டம். அவங்க சொன்னாங்க என் தோட்டம் தான் அது, பேரிச்சம்பழம் என்ன பறிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதை பறித்து என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ திங்க முடியும் அதுக்குன்னு. இந்த இருக்கு பாருங்கள், தெரியுதா? கிட்ட காட்டுறவங்க நல்லா எப்போ தலையில் குத்திருச்சு, மொட்டை தலை வரையாக குத்திருச்சு. தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் வந்து இந்த செங்காயாக இருக்குது பாருங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இந்த செங்காயாக உள்ளது வந்து பேரிச்சம் பழத்தை விட இந்த செங்காயாக இருக்குல்ல, இது வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே வந்து வித்தியாசங்கள் நிறைய, ஒவ்வொரு மரமும் வந்து ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை பாருங்களேன், இந்த பேரிச்சம்பழம் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல இந்த காய். இதுலேயே சின்னதெல்லாம் இருக்குது. நம்ம இவ்வளோ பறிச்சுட்டு போயெல்லாம் சாப்பிட முடியாது. போகும்போது என்ன சும்மா ஒரு 4 காய் பறிச்சுட்டு போவோம், அவ்வளோதான். ஏன்னா பேரிச்சம்பழம் காய் பறிச்சுட்டு போய் நம்மலாம் எவ்வளோ திங்க முடியும்? ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து சீசன் டைமு. இது வந்து சீசன் டைமு. இந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பேரிச்சம்பழம் வந்து செங்காயாக வந்து நிறைய விற்பாங்க. இது மாதிரி பறிச்சுட்டு போய் இதை வந்து பாடம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதாவது வந்து இந்த பாக்கெட் பண்ணி கவரில் விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த டைமில் செய்ய மாட்டாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செங்காயாகவே பறிச்சுட்டு போய், ஏன்னா அவங்க பழம் விற்கிறத விட செங்காயாக விற்கிறது வந்து நல்ல விலை போகும். நல்ல விலை, நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லா நாட்டினருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த செங்காயாக இருக்கிறது. இந்த பழமாக அந்த பாடம் பண்ணி அதை வந்து பதப்படுத்தி கொண்டு போய் அவங்க மார்க்கெட்டில் விற்கிறத விட இந்த செங்காயாக விற்கிறத அவங்க வந்து இந்த பதப்படுத்துகிற வேலைகள்லாம் மிச்சம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த செங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க, பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது இருக்கு பாருங்கள், கிட்ட போகலாம். மொட்டை தலையில் குத்தி போடுது நறுக்கு நறுக்குன்னு. இது வந்து பெரிய மரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருவாங்க. பெரிய மரத்துலலாம் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த பழம் வந்து அதுலேயே வந்து உதிர்ந்து கொட்டி பழம் வந்து என்ன செய்யணும், பழுக்க பழுக்க கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வலை கட்டி வச்சுருவாங்க. மற்றபடி இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து இதை பறிக்கிறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் இந்த வீட்டு டிரைவர் தான், அவங்களுக்கு தேவையாக்கி பறிச்சுட்டு போகிறாங்க. இந்த பறிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் ஹாய். ஹிந்தி தோட தோட மாலுமே, தோடா தோடா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. பக்கெட் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த பக்கெட்டில் வந்து பறிச்சிடுவாங்க. இந்தியா இந்த மிதமான மேரா காயகா கிளாஸ், மேரா காயகா. சுக்ரன், நன்றி, தேங்க்யூ. இந்த மாதிரி பழங்கள் வந்து பறித்து வந்து இவங்க என்ன செய்வாங்க, இதுமாரி வச்சுக்குவாங்க. இவங்க தேவைப்படும் போது ரூமில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய கஃபீல் கொடுப்பாங்க. அதை அந்த ஷீல் ஒத்தி கஃபீல் சார், அந்த கஃபீல் வந்து பறிச்சுட்டு சொல்லியிருக்காராம். அதனால் கஃபீல் तो शाम के टाइम थोड़ा तोड़ देते हैं। एक ही आदमी है तोड़ने वाला, नहीं तोड़ पाता है। तो जो छोटा छोटा है हम लोग तोड़ देते हैं, दोनों आदमी। मालूम है. அதாவது வந்து இவங்க டிரைவர் வேலை பார்க்குறோம். அதாவது இந்த ஈவினிங் டைமில் எங்களுக்கும் தேவையானது கொஞ்சம் பறிச்சிக்குவோம், அவங்களுக்கும் தேவையான கொஞ்சம் பறித்து கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து இப்போ இந்த பழம் இருக்குல்ல, அதுலேயே இது வேறு மாடல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி சொல்கிறது, இந்த பழத்தோட பேர் நம்ம சொல்லுவாங்க, வாங்க கிட்ட போய்ட்டு காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல, அதாவது வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல அவங்க பறிக்கிறாங்கள, அந்த பேரிச்சை கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமானது. இது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து கருப்பாக நல்ல பெருசாக இருக்கும் பேரிச்சம்பழம். இப்போ அவங்க பறிச்சிட்டு இருக்கிறது வந்து சின்னது, அது வந்து அந்தளவுக்கு விலை கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து சரியான விலை. அதனால் நல்லா கவர் கட்டி பக்காவாக வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன மரம் தான், சின்ன மரத்தில் நம்ம இப்படி தொடுறோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து இது விலை அதிகம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாடம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே வந்து அது என்ன செய்வாங்கன்னா பதப்படுத்தி அப்படியே பாக்கெட், 1 கிலோ பாக்கெட், 1/2 கிலோ பாக்கெட், 100 கிராம் பாக்கெட், இது மாதிரி போட்டு விற்றுருவாங்க. இந்த இருக்கு பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து ஒரு 4 விதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஊர்லேயும் போட்டு முளைக்க வைக்கணும். கேட்போம், இந்த விதை போட்டால் முளைக்குமான்னு. மேரா மேரா लेके आएगा वो इंडिया में, वो 5-6 लेके आएगा. वो डालेगा इंडिया में, त्राप में डालेगा, वो आएगा नहीं आएगा? आएगा बस
अच्छा नहीं आएगा, आएगा। तुम्हारे साइड तो खजूर का बहुत पेड़ है, हैं? केरला में तो बहुत है खजूर। मेरा तमिलनाडु है। तुम्हारा तमिलनाडु, हाँ हाँ, चेन्नई मद्रास से। उधर भी तो यार खजूर है चेन्नई। खजूर है, मेरा घर में नहीं है ना, हाँ। मेरा घर में मुश्किल नहीं है। नहीं तो निकलेगा, डालो उधर बिया निकलेगा। कौन सा वाला लेके आएगा? वो वाला लेके आएगा अच्छा है, वो दूसरा वाला है? यही तो है, वो पका रहता हाँ, है सब एक है। वो लेके वो आएगा, वो नहीं आएगा। ये भी आएगा, वो भी आएगा। हाँ, वो आएगा। यही खजूर तो है वो भी। हाँ बस ये अभी थोड़ा कच्चा है ना, हाँ। ये नहीं आ सकता। ये पूरा जब ऐसा हो जाएगा हाँ, तब पक जाएगा। அதாவது வந்து போட்டால் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் கண்டிப்பாக ஊரில் கொண்டு போய் முளைக்க வச்சு பார்ப்போம் என்ன தான் நடக்குது. இது வந்து சிகப்பு பேரிச்சை நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது பாருங்க. அப்பா நல்லா ஆணி மாதிரி இருக்குது, குத்தி விட்டுருது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து சிகப்பு பேரிச்சை. பேரிச்சையிலே இது வந்து நல்லா செவ்வழனி, நம்ம ஊரில் இளநிலேயே செவ்வழனி இது மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது சிகப்பு பேரிச்சை. இது வந்து பழுத்துதுன்னா சூப்பராக இருக்கும். இது செங்காயாக திங்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இது செங்காயாக சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். मेरा डाले का 2 आदमी यूट्यूब में मुश्किल नहीं है? हाँ ठीक है, शुक्र। हाँ हाँ, चैनल है कितना सब्सक्राइबर? वो 80,000। हाँ, पैसा आता है ना? पैसा वो नहीं आता है ना, मेरा रिपीटिव कंटेंट आएगा. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழ தோட்டத்தில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வச்சுருக்காங்க நண்பர்களே. பரவாயில்ல, இது மாதிரி ஒரு இடம் வாங்கி அதில் செடியெல்லாம் வச்சோம்னா சூப்பர் தான். இங்கே பாருங்கள், இது வந்து நார்த்தன் செடியா? ஆமாம், நார்த்தங்காய் அதான் காய்ச்சிருக்கு. இப்போ தான் காய்ச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? நார்த்தங்காய் காய்ச்சிருக்கு, நிறைய இருக்குது. ஒன்று இந்த ஒன்று இருக்குது, 2 3 நிறையா இருக்குது, ஒரு 5 நிறைய காய் இருக்குது நார்த்தங்காய். இது வந்து செம்பருத்தி. செம்பருத்தி நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, இது வந்து செம்பருத்தி. செம்பருத்தினா அடுக்கு செம்பருத்தி கிடையாது, இது சாதா செம்பருத்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் நல்ல பூ வச்சுருக்கு நண்பர்களே. பாருங்க, முருங்கை மரம் நல்ல பூ வச்சுருக்கு, நிறையா நல்லா காய் காய்க்குன்னு நினைக்கிறேன். இல்லை பனி டயத்தில் கொட்டினாலும் கொட்டிடும். நிறையா பூ வச்சுருக்கு பாருங்கள், லாஸ்ட் வரையும் பூ வச்சுருக்கு. இப்போ தான் மரத்தை வெட்டியிருக்காங்க, வெட்டிட்டு மறுபடியும் எடுத்திருக்காங்க. இது வந்து சின்ன எலுமிச்சம்பழம், அதாவது சின்னது இருக்குல்ல, இந்த கடைகள்லாம் சில கடைகளில் பார்த்துருக்கீங்களா, சின்ன காயாக இருக்கும், சின்ன சின்ன பொடி எலுமிச்சம்பழமாக இருக்கும். இந்த நம்ம ஊர்லலாம் நிறைய இடத்துல இதுமாரி கொட்டி வச்சுருப்பாங்க. சின்ன சின்னதாக பொடுசாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் நல்ல புளிப்பாக இருக்கும். போகும்போது ஒரு 5 காய் பறிச்சுட்டு போயிடுவோம். என்ன வந்து பெரிய எலுமிச்சம்பழம் இந்த இருக்குல்ல, இது வந்து நல்லா காய்ச்சிருக்கு. இந்த பாருங்கள், செம்ம காய்ப்பு காய்ச்சிருக்கு பாருங்கள், செம்மையாக காய்ச்சிருக்கு பாருங்களேன். நல்ல காய். போகும்போது ஒரு 10 காய் எடுத்துகிட்டு போயிடணும், ஒரு 10 காய்னாலும் ஆட்டையப்பட்டு போயிடணும். இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து அத்தின்னு நினைக்கிறேன். இது வந்து அத்திப்பழம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அத்திப்பழம் இந்த கடைங்களெல்லாம் விற்கும் இங்கே, அந்த அத்திப்பழம்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு அத்திப்பழம் மாதிரி தான் இருக்குது, அத்திப்பழ செடி தான் நினைக்கிறேன். இது அத்திப்பழம் தான், இது மாற்றமே இல்லை, அப்படியே அத்திப்பழம் மாதிரி தான் இருக்குது. ஒரு காய் தான் பறித்து பார்த்துருவோமே, டெஸ்ட்டு பறிக்க முடியல, நல்லா அழுத்தமாக இருக்குது. அத்திப்பழம் மாதிரி தான் இருக்குது, அத்தி மரம்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், இது வந்து இங்கே வந்து கடைங்கள்லாம் நிறையா விற்க நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இருக்குது, இந்த மாதிரி தான் அத்திப்பழமே தான் நண்பர்களே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அத்திப்பழம் மரம், இதுவும் அத்தி மரம் தான். இது என்ன மரம்னு தெரியல நண்பர்களே, இது என்ன மரம்னு தெரியல. ஐயோப்பா, எவ்வளோ மரம் இருக்குது பாருங்களேன். மாதுளை மரத்தை பாருங்கள், மாதுளை மரம். மாதுளை மரத்தில் இது மாதுளை மரம். இப்போ தான் பூ வச்சிருக்கு இந்த மாதுளை செடியில். அடுத்த தடவை நம்ம வரும்போது காய் பறிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். இங்கே பாருங்க, நார்த்தங்காவை எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு.
நல்ல காய்ப்பு, நல்ல நார்த்தங்க நல்லா காய்ச்சிருக்கு நண்பர்களே. மரம் ஃபுல்லாக நார்த்தங்க இருக்குது. அதாவது நம்ம ஊரில் நம்ம வீட்டு வாசல்லையே அவ்வளோ மரங்கள் இருந்தாலும் நம்ம ஒரு நார்த்தம்பழம் பறித்து நம்ம ஒரு ஜூஸ் போட்டு கூட குடிக்க மாட்டோம். இங்கே வந்து நார்த்த மரத்தை பார்த்தோன்னே இங்கே பாருங்கள் நண்பர்களே எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி பார்க்காத ஒரு விஷயத்த திடீர்னு கண்ட உடனே நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் மனசுக்குள்ளேன்னா. ஓகே, அப்புறம் வேறு என்ன மரம் இருக்குது? இலந்த மரம் இருக்குது. இலந்த மரம் இது சீமைலந்தன்னு நினைக்கிறேன். இது ஆமாம், சீமைலந்த மரம் தான். இது இந்த பெருசு பெருசாக இருக்கும்ல அந்த இலந்த, இது சீமைலந்த மரம். இந்த மரத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், நம்பூர் இலந்த மரம் மாதிரி இருக்காது, இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்புறம் மருதாணி செடி வச்சுருக்காங்க.